சரி. வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை தமிழ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த சில வாரங்களாக நம்ம உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்ற தலைப்பிலே நம் போதனைகளை பார்த்து வருகிறோம் இல்லையா. புதிய உடன்படிக்கை இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு நம்ம எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆராதனை முடிஞ்ச பிறகு நம்ம ஜெபம் பண்ணுவோம். புதிய உடன்படிக்கை என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26லிருந்து 28 வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26, 27, 28 வாசிக்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இந்த வார்த்தை புது உடன்படிக்கைன்ற வார்த்தை இந்த இடத்துல தான் வருது. புது உடன்படிக்கை 28ஆம் வசனத்துல வருது. இந்த புதிய உடன்படிக்கை பற்றி தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்றோம். அதை பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைன்னு தான் சொல்லணும். உண்மையை அப்படிதான் சொல்லணும். நம்ம அது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை எப்படி ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னேன் ஏற்கனவே. ரத்தத்தினால இந்த உடன்படிக்கையை செய்கிறார்கள். ரத்த உடன்படிக்கை. அது மட்டும் இல்ல, இந்த உடன்படிக்கை ஒரு புனிதமான ஒரு காரியமா இருக்காது. உடன்படிக்கையே ஒரு புனிதமானது தான். அதோடு கூட இந்த உடன்படிக்கை யாருமே மீறினதே கிடையாது. இந்த உடன்படிக்கைய மனுஷர் முறைமையின்படி ஏற்படுத்தப்பட்ட இந்த உடன்படிக்கையை இதுவரைக்கும் யாருமே மீறினதே கிடையாதுன்னு சொல்றாங்க. அவ்வளவு ஒரு புனிதமான ஒன்றாய் இது இருக்குது. இது ரத்தத்தினால செய்யப்படுகிற ஒன்றாய் இருக்கிறது. இந்த உடன்படிக்கையினுடைய புனித தன்மையை நாம் விளங்கி கொள்ளும் பொழுதுதான் வேதாகமத்தை நம்ம ரொம்ப நல்லா விளங்கி கொள்ள முடியும். ஏன்னா வேதாகமே ஒரு உடன்படிக்கை தான், புதிய உடன்படிக்கை இல்லையா. அது ரத்தத்தினால் செய்யப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால அந்த உடன்படிக்கை செய்யப்படுகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப இந்த உடன்படிக்கையை நம்ம பார்க்கும்பொழுது, உடன்படிக்கை 2 பேருக்கு இடையில செய்யப்படுகிறது அல்லது 2 இனங்களுக்கு இடையே செய்யப்படுகிற ஒன்றாய் இருக்கிறது. 2 ஜாதிகள் அல்லது 2 குலங்கள் அல்லது 2 மக்கள் இனங்களுக்கு இடையே செய்யப்படுகிற ஒன்றா இருக்கிறது. இந்த மக்கள் இனங்கள்னா எல்லாரும் பண்ணிக்க தேவையில்ல. இவங்க சார்பா ஒருத்தரும் இந்த இனத்தின் சார்பா ஒருத்தரும் பிரதிநிதிகளா நின்று அவர்கள் உடன்படிக்கையை செய்து கொள்கிறார்கள். அப்படி கூட செய்து கொள்வார்கள். அப்ப அது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதாகம சத்தியம். உடன்படிக்கை பிரதிநிதி, சப்ஸ்டிடியூட், அவங்களுக்கு பதிலா இவங்க சப்ஸ்டிடியூட்டா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கேரண்டர் அப்படின்னு சொல்றாங்க, மத்தியஸ்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பதிலால் ரொம்ப முக்கியமான ஒன்று சப்ஸ்டிடியூட். இதை பத்தி நம்ம 1 சாமுவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நம்ம வாசிச்சோம் இல்லையா. 17ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல ஒரு பக்கம் பெலிஸ்தர்கள், இன்னொரு பக்கம் இஸ்ரவேலர். பெலிஸ்தர்ல இருந்து ஒரு ஆள் வரான். ஒரு ஆள் அவன் சொல்றான், நம்ம எல்லாரும் ஏன் சண்டை போடணும், உங்கள ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க, ஒரு ஆளை என் கூட சண்டை போட சொல்லுங்க அப்படிங்கிறான். எல்லாரும் ஒருத்தர் போடலாம், நான் என் கூட யாராவது ஒருத்தர் சண்டை போடட்டும் அப்படிங்கிறான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வெறும் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17:8 வாசிக்கிறேன். அவன் நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். சூஸ் எனி ஒன் அப்படிங்கிறாங்க. உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்துல வரட்டும், நான் அவனும் சண்டை போடுறோம். நான் ஜெயிச்சா நீங்கள்லாம் எங்களுக்கு அடிமைகளா இருப்பீர்கள். நீங்க ஜெயிச்சா உங்கள் சார்பா இந்த சவுலின் சேவகர் ஒருத்தன் சண்டை போடுறான். அவன் ஜெயிச்சா நாங்கள்லாம் உங்களுக்கு சேவகராக இருப்போம், நாங்கள்லாம் உங்களுக்கு சேவை செய்வோம் அப்படிங்கிறாங்க. எப்படி பாருங்க இந்த பதிலால். பெலிஸ்தர் மொத்த பேரும் சண்டை போட தேவையில்ல, இஸ்ரவேலர் சவுலின் சேவகர் மொத்த பேரும் சண்டை போட தேவையில்ல. இவங்க சார்பா பெலிஸ்தன் சார்பா ஒரே ஒரு ஆளு அவன் வரான். அவன் யாரு? கோலியாத்து. இந்த பக்கம் இஸ்ரவேலர் சவுலின் சேவகர் சார்பா ஒரே ஒரு ஆள் வரான், தாவீது. அவன் ஒரு சப்ஸ்டிடியூட், இவன் ஒரு சப்ஸ்டிடியூட்.
இந்த 2 சப்ஸ்டிடியூட்டுங்களும் 2 பேரும் என்ன பண்ண போறாங்க? சண்டை போட போறாங்க. ஒருத்தர் ஜெயிச்சா இன்னொருத்தர் அவங்களுக்கு அந்த கூட்டமே அடிமை. அப்படிதான் வந்து அங்க எல்லாமே நடக்குது. இந்த ஒருத்தனை தெரிந்து கொள் அப்படின்னும் பொழுது சரியான ஆளா இருக்கணும் இல்லையா? போய் சும்மா தோத்துட்டு வந்துட்டாக்கா என்ன வருது? மொத்தமா அடிமை ஆயிடுவாங்க. இந்திய சார்பில் கூட பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டு, அப்புறம் டென்னிஸ், அப்புறம் பல விளையாட்டுகள்லாம் இருக்கு. இந்தியா சார்பா போய் விளையாடுறாங்க. இந்தியர்கள் மொத்த பேரும் 100 கோடி பேரும் போய் 140 கோடி பேரும் போய் விளையாடுறாங்க. இல்ல 11 பேர் விளையாடுறாங்க, அவ்வளவுதான். அவர்கள் வெற்றி பெற்ற இந்தியா வெற்றி பெற்றன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க ரெப்ரசன்டேட்டிவ், சப்ஸ்டிடியூட், கேரண்டர், இந்தியா சார்பில் அவங்க விளையாடுறாங்க. இந்தியா ஜெயிச்சிச்சு அப்படின்றாங்க. அந்த மாதிரி தான் பாருங்க, இயேசு தான் நம்முடைய பதிலாளாய் இருக்கிறார். அப்ப 2 பேர் வந்து உடன்படிக்கை பண்ணும்போது இந்த பக்கம் இவங்க சார்பா ஒருத்தரும் இவங்க சார்பா ஒருத்தரும் வருகிறார்கள். ஒருவனுடைய தோல்வி அனைவருடைய தோல்வியாக கருதப்படுகிறது. ஒருவனுடைய வெற்றி அனைவருடைய வெற்றியாக கருதப்படுகிறது. இது விளங்கினாதான் கல்வாரி சிலுவையிலே இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார்ல, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிறார்ல, அது நமக்கு நல்ல விளங்கும். இது விளங்கலாம் வேற எதுவுமே விளங்காது. அவர் மரிச்சாருங்க, அவர் ரத்தம் சிந்தினார், அவர் பாடுபட்டாரு, இதனால எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். வாழ்க்கை மாறவே மாறாது. ஆனா இந்த சப்ஸ்டிடியூட்ன்ற இந்த ஒரு சத்தியம் வழங்கிச்சுன்னா போதும், கல்வாரி சிலுவையிலே இயேசு எனக்காக மரித்தார், அவருடைய வெற்றி என்னுடைய வெற்றி நம்மளால சொல்ல முடியும். இப்போ இந்தியா சார்பில் கிரிக்கெட் டீம் விளையாடுறாங்களே, அவங்களோட வெற்றி யாருடைய வெற்றி? இந்தியாவுடைய வெற்றி. அது கல்வாரி சிலுவையில இயேசு எடுத்த வெற்றி, பிசாசின் மீது எடுத்த வெற்றி என்னுடைய வெற்றி, பாவத்தின் மீது அவர் எடுத்த வெற்றி என்னுடைய வெற்றி, உங்களுடைய வெற்றி, நம்முடைய வெற்றி. அது அவர் நமக்கு நம்முடைய பதிலாளாக போய் பிசாசோடு யுத்தம் பண்ணார் பாருங்க. அப்ப தாவீது அவனை பார்த்து சொல்றான், இன்றைய தினம் உன்னை என் கையில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஒப்பு கொடுப்பார். 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா வந்து சில இந்த உடன்படிக்கை முறைமைகள் சில இதெல்லாம் இருக்கு. என்ன பண்றாங்க? முதல்ல ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்வார்கள். சவுல் கூட என்ன பண்றான்னா, தாவீதுக்கு அந்த உடைகளை கொடுக்கறத நாம் அங்க பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்திலேயே வந்து நம்ம பார்க்கும்பொழுது சவுலினுடைய உடைகள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கறான். கொடுக்கும்பொழுது அவன் போட்டு நடந்து பார்த்தாக்கா, ஐயோ இது வந்து எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவன் மறுபடியும் அந்த உடைகளை அவனுக்கு கொடுத்துட்றான். இப்போ 17ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 38ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17:38. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததுனால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு பழகம் இல்லை அப்படிங்க என்று சொல்லி அவைகளை காட்டி கொடுத்துறான். வஸ்திரத்தை கொடுக்குறாங்க, மாற்றிக் கொள்ளுகிறார்கள். 18ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்களை வாசிக்கிறேன். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யாரு? ஒரு மேய்ப்பன், ஆடு மேய்க்கிற பையன் தாவீது. யோனத்தான் யாரு? ராஜாவுடைய பையன். அந்த 2 பேரும் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். ஏன்னா யோனத்தானுக்கு தெரியுது கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறாரு. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்க்கும் பொழுது 13ஆம் வசனத்தை வாசி பார்க்கும் பொழுது, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணான். அந்நாள் மேற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தர் கூட இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவனா தாவீது. அதனால யோனத்தானுக்கு நல்லா தெரியுது, அடுத்து எங்க அப்பாக்கு அப்புறம் நான் வரப்போவது கிடையாது, தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார், தாவீதை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், அதனால தாவீது ராஜா ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி அறிந்து தாவீத ரொம்ப அதிகமா சேகித்து அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளலாம். உடன்படிக்கை எதற்காக செய்யப்படுகிறதுனா, ஒரு ஆழமான நட்புறவை, ஆழமான நட்பை வெளிப்படுத்த முடியாத உடன்படிக்கை செய்து கொள்ளப்படுகிறது. இங்க யோனத்தான் தாவீதை தன்னுடைய ஆத்துமாவை போல சிநேகித்தபடி என்ன பண்றாங்க? உடன்படிக்கை பண்ணி கொள்கிறார்கள். இப்ப எப்படி உடன்படிக்கை பண்றாங்க? அடுத்த வசனம் சொல்லுது. யோனத்தான் என்ன பண்றான் பாருங்க. யோனத்தான் தான் போர்த்து கொண்டிருந்த சால்வியை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும்
தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். பாத்தீங்களா? ட்ரெஸ் என்ன பண்றாங்க, முதல்ல கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யோனத்தான் சொல்றான், நான் என்னையே உனக்கு தரேன், என்னையே நான் உனக்கு தருகிறேன். வஸ்திரமும் சால்வையும் சும்மா வெறும் ட்ரெஸ் கிடையாது, அது தங்களையே அவர்களுக்கு உடன்படிக்கை பண்ணி கொள்கிறவர்களுக்கு தர மாதிரி அர்த்தம் அது. இப்ப நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து நமக்கு நீதியின் சால்வையை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார் என்று வேத புஸ்தகம் சொல்றது. 61 சங்கீதம் 10 சங்கீதம் ஏசாயா 61:10 வாசிக்கிறோம். ஏசாயா 61:10, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறது போலவும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அவரும் நமக்கு வஸ்திரத்தையும் கொடுத்துக்கிறார், சால்வையும் கொடுத்துக்கிறார். நல்ல கவனிங்க, யோனத்தான் தாவீதுக்கு கொடுத்த மாதிரி கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார், நமக்கு வஸ்திரத்தையும் சால்வையும் கொடுத்துக்கிறார். என்ன வஸ்திரம்? நீதியின் வஸ்திரம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வையை நமக்கு தந்திருக்கிறார். எப்படி நம்மள அலங்கரிச்சிருக்கிறார்னா, ஒரு மணமகளை நகைகளினால் எப்படி அலங்கரிக்கிறாங்களோ, வீட்டுல இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒன்றும் போடுறது கிடையாது, ஆனா வீட்டுல நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க, நிறைய சவரம் சேர்த்து வச்சிருப்பாங்க. கல்யாணம் ஆகும்போது அந்த பொண்ணுக்கு நீ கல்யாணம் ஆக போகுது அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, வீட்டுல இருக்கிற மொத்த நகையும் தூக்கி போடுவாங்க, அப்படியே போட்டு அலங்கரிப்பாங்க. பாருங்க, ஊர்ல உலகத்துல இருக்கிற எல்லா நகையும் போட்டு, காதுல இவ்வளவு பெருசு தொங்கும், இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டோம். கழுத்துல பாத்தீங்கன்னா இங்க இருந்து அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா ஆரத்தை போடுவாங்க, வெயிட்ட காட்டுவாங்க. தாலியா பாத்தீங்கன்னா 10 சவரத்துல இருக்கும், அப்படியே கயிறு மாதிரி கட்டுவாங்க, கோல்டுல கயிறு மாதிரி பண்ணி கட்டுவாங்க. ஏன்னா நீ கல்யாணம் அவங்களுக்கு. மணமகள் தன்னை நகைகளினால் சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக கர்த்தர் நம்ம பண்ணியிருக்கிறாராம். என்ன பண்ணிக்கிறார்? நீதியின் சால்வையை கொடுத்துக்கிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கும் எனக்கும் உடுத்திருக்கிறார். அது மூலம் அவர் என்ன சொல்றேன்னு, என்னையே நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறார். அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கிறார். நம்ம எப்படி நம்ம ஜபம்லாம் எப்படின்னா, கர்த்தர் எங்க பரலோகத்துல உட்காந்துங்கிற மாதிரியும் பெரிய சிங்காசனத்துல உட்காந்துக்கிற மாதிரியும், நம்ம இங்க இருந்து கேட்டா அவர் காதுல கூட ஊழ்ச்சாயினான்னு தெரியலங்க, போய் ஜபம் பண்ணிட்டு வந்துக்கிறேன், நிறைய பண தேவை இருக்கு, நிறைய வேலை பிரச்சனை இருக்கு, பதவி ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கு நிறைய, போய் ஜாம் பண்ணி வந்துக்கிறேன், அவர் காதுல கேட்சான்னு தெரியல, நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறேன், அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஜபம் பண்றது யாருக்கிட்டனா, உடன்படிக்கையின் தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கிறோம். அவர் தம்மையே நமக்காக கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துக்கிறார், நீதியின் சால்வை கொடுத்தது மூலமாக அவர் தம்மையே கொடுத்திருக்கிறார். 1 சாமுவேல் 18 வருவோம். 4ஆம் வசனத்தை வாசிங்க. சால்வை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் மட்டும் கிடையாது, தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கழற்றி கூட தாவீதுக்கு கொடுத்தான். என்ன பண்றான்? கச்சை அப்படின்னு சொன்னா பெல்ட், ஆங்கில வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா பெல்ட்னு வரும். பெல்ட் வந்து என்னன்னா, ஆயுதங்களை சொருகி வைக்கிற ஒரு இடம் அது பெல்ட்ன்றது. யோனத்தானுக்கு காட்டி கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்னா, நான் வாழ்நாள் முழுக்க உனக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் உயிருக்கு எந்த சேதமும் வராது, இதுக்கு நான் உத்தரவாதம் தரேன்ற மாதிரி. உண்மையாவே யோனத்தான் தாவீதை காப்பாத்திக்கிறான், அவங்க அப்பாட்டன் சவுல்ட்டு இருந்து தாவீதை காப்பாற்றிருக்கிறான். அவன் அதனாலதான் கச்சையை எடுத்து கொடுக்குறான். கச்சையில என்ன இருக்கு? ஆயுதம்லாம் இருக்கு. அப்ப சொல்றான், ஐ ஆம் யுவர் ப்ரொடெக்டர் அப்படிங்கிறான் யோனத்தான். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் எந்த தீங்கு நேரிடாது, உனக்கு ஏதாவது ஒண்ணு நான் வருவேன், வந்து நிப்பேன். பாருங்க, அதே மாதிரிதான் கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன பண்ணுங்கள்? பலப்படுங்கள். ஏனெனில் தீங்கு நாளில் நீங்கள் அவனை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் தேவனுடைய திராணி உள்ளவர்களாக முடிக்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அவர் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். என்னெல்லாம் கொடுத்துக்கிறாரு? சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டினவர்களாகும். கச்சை வந்துச்சு பாருங்க. சத்தியம் என்னும் கச்சை அறையில் கட்டினவர்களாகும், நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளுகிறவர்களாகவும், விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொண்டவர்களாகவும், ரட்சண்யம் என தலசீராவை அணிந்து கொள்ளவர்களாகவும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய பாத ரட்சைகளை தொடுத்து கொண்டவர்களாகவும், எல்லாவற்றுக்கும் மேலாக பிசாசானவன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக என்ன பண்ணும்?
அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். ஆவின் பட்டயத்தை கொடுக்கிறாரு, கேடயத்தை கொடுக்கிறார், விசுவாசம் என்னும் கேடம், நீதி என்னும் மார்க்கவசம், ரட்சண்யம் என்னும் தலைச்சீரை எல்லாத்தையும் கொடுத்துக்கிறார். அது மூலமா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன், என் உயிரிலும் மேலாக நான் உன்னை பாதுகாக்கிறேன், உனக்கு நான் எப்பவுமே சப்போர்ட்டிவா இருப்பேன், யாரும் உன்னை அவ்வளவு லேஸ்ல தொற்ற முடியாது, யாரும் வந்து உன்னை ஜெயிக்க முடியாது, உன்னை கெடுத்து போட முடியாது, உன் வாழ்க்கையை கெடுக்க முடியாது, நான் இருக்கேன், உனக்கு பக்க பலமா நான் இருக்கேன் அப்படிங்கிற பாருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் நமக்கு செஞ்சுக்கிறார் உடன்படிக்கையின் மூலமா. இதெல்லாம் நம்முடையதா இருக்குது. அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை எப்படி யோனத்தான் தன்னுடைய சால்வையும் வஸ்திரத்தையும் தன்னுடைய வில்லையும் தன்னுடைய பட்டயத்தையும் கச்சையும் கொடுத்தது போல கர்த்தர் நமக்கும் நீதியின் வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வையை கொடுத்து அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் வாசிக்கும் பொழுது என்கிட்ட என்னங்க இருக்குது, அவரு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் என்ன பண்ண வேண்டும், அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றார். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அவரு இப்படி எழுதுறாரு. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை நல்லா கவனிங்க. பாவம் நம்முடைய சரீரத்துல ஆளக்கூடாதுன்னு என்ன பண்ணோம், நீங்கள் இதை யார் செய்யறதுன்னா நீங்க செய்யணும், நான் செய்யணும். அத நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நம்மகிட்டயும் அவருக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணு இருக்கு. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே நான் இங்க ரெடியா இருக்கேன், என்னை எடுத்து பயன்படுத்துங்க. நீங்க எங்க போக சொல்றீங்களோ அங்க போறேன், எங்க பிரசங்கம் பண்ண சொல்றீங்களோ அங்க பிரசங்கம் பண்றேன், யாருக்கு என்ன சொல்ல சொல்றீங்களோ அதை நான் சொல்றேன், அவங்களுக்கு யாருக்காவது ஜெபம் பண்ணணும்னா நான் பண்றேன், இப்படியே வார்த்தையை அவங்களுக்கு சொல்றேன், இப்படியே ரட்சிப்பின் வசனத்தை அவர்களுக்கு சொல்றேன். நான் ரெடியா இருக்கிறேன், என்ன அனுப்புங்க, நான் போறதுக்கு ரெடியா இருக்கேன், உங்களுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு, அவர் அனுப்புறாரு நம்மள. அப்ப நாம ஒப்பு கொடுக்கிறவர்களாங்க இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்முடைய அவயவங்களை நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாங்க இருக்க வேண்டும். அப்ப அங்கேயே தராங்க, சால்வையை தராங்க, அது மூலமா தங்களையே தராங்க. ரெண்டாவது பெல்ட் தராங்க. பெல்ட் கச்சை வந்து அவங்க நம்மள பாதுகாக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப அவர் அப்படி சொல்லும்பொழுது எந்த ஒரு பிரச்சனை வரும்பொழுதும் நம்மளுடைய பலத்தை மட்டும் நம்ம சார்ந்து இருக்க கூடாது, முடியாது, இது எனக்கு முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. முடியாததை முடிய வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் நம்ம கூட, சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குறதுக்கு ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆகவேதான் பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஏதோ 1-2 என்னால செய்ய முடியும், நான் சொல்றேன் எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்றார். 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல நம்ம என் பலனாகிய கர்த்தா, அவரே நம்முடைய பலனா மாறி இருக்கிறார். இதெல்லாம் வழங்கி கொள்ள வேண்டும் பாருங்க. அப்ப வெறும் நம்முடைய சக்தி, நம்முடைய ஆற்றல், நம்முடைய ஸ்ட்ரென்த்தை மட்டும் சார்ந்து இருக்க கூடாது. நாம அவருடைய பலன், அவருடைய ஆற்றல், அவருடைய சக்தியை சார்ந்து இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பலன் உண்டுன்னு சொல்லணும், ஆற்றல் உண்டு, அவருடைய அறிவு என்னுடைய அறிவு, அவருடைய ஆற்றல் என்னுடைய ஆற்றல், அவருடைய ஞானம் என்னுடைய ஞானம், அவருடைய அறிவு என்னுடைய அறிவாய் மாறி இருக்கிறது. ஏன்னா உடன்படிக்கையில இதெல்லாம் நடந்திருக்குது நமக்கு. பல நேரங்கள்ல குடும்பத்துல பிரச்சனை வரும்போது திருன்னு முழிக்கூடாது. சிலர்லாம் சொல்லுவாங்க, நானும் மண்டையை போட்டு உருட்டுறேன், என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. மண்டையை போட்டு உருட்டுறதுக்கு பதிலா கர்த்தர்ட்ட போனோம், ஆண்டவரே உடைய ஞானம் என்னுடைய ஞானம், உடைய அறிவை எனக்கு தந்திருக்கு, சர்வ ஞானி நீர், அதுல இருந்து கொஞ்சம் ஞானத்தை நீர் எனக்கு தந்திருக்கு, எனக்கு இப்ப தேவைப்படுது, ஞானம் தேவைப்படுது, அறிவு தேவைப்படுது, ஒரு சமயோசித புத்தி தேவைப்படுது, சாமர்த்தியம் தேவைப்படுது. இப்ப ஏன்னா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை, இது நடுவுல வந்து நான் சிக்கிட்டு இருக்கிறேன், இதுல இருந்து நான் வெளியே வரணும், என் புருஷன் சரியாகணும், மனைவி சரியாகணும், பிள்ளைகள் சரியாகணும், இதுல இருந்து நான் வெளியே வரணும். ஆண்டவரே என்ன பண்றேன் எனக்கு தெரியல, எனக்கு ஞானத்தை கொடுங்க. எப்பெல்லாம் எனக்கு ஞானம் அறிவும் தேவையோ அப்பெல்லாம் நீர் அதை எனக்கு தரேன்னு சொல்லி இருக்குது. இப்ப எனக்கு தேவை தாங்க சொல்லும் பொழுது அந்த பிரச்சனையை அழகா தீர்ப்பதற்கு வேண்டிய தெய்வீக ஞானத்தை அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அப்ப நாம என்ன பண்ணணும், அவருடைய பலன் எனக்கு இருக்கு, யாருக்கும் இல்லாத பலன் எனக்கு இருக்கு, எல்லாத்தையும் என்னால நிச்சயமாக செய்ய முடியும். மூணாவது என்னன்னா, வாக்குறுதிகளை
பரிமாறிக்கொள்கிறார்கள். ஒருத்தர் வாக்குறுதிகளை பரிமாறிக்கொள்கிறார்கள். என்ன வாக்குறுதிகளை கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அங்க 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 20:14-15. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தர் நிமித்தமாக எனக்கு தயவு செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களை வேற இருக்கும்போது ஒவ்வொருவரும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேற இருக்கும்போது நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி அவனோடு கூட உடன்படிக்கை பண்றான். வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள், வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார்கள். இப்ப கர்த்தர் நிச்சயமா உன்னை ராஜா வாக்கிடுவாரு. நீர் ராஜா வாங்கும்போது என் குடும்பத்தை மேல உடைய தயவை காண்பிக்கணும், என் குடும்பத்தை வேற இருக்கக்கூடாது, என் குடும்பத்தை அழிச்சிடக்கூடாது, என் குடும்பத்துக்கு நீங்க தயவு செய்யணும்ன்ற வாக்குறுதிகளை கொடுக்கிறதை நாம பார்க்கிறோம். பிராமிஸ் கொடுக்கிறார். 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி எழுந்த பட்டினியை கிடக்கும் கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. எப்படி இந்த வாக்குத்தத்தம், எப்படி உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்க? சிங்கத்தினோட குட்டி கூட பட்டினி கிடக்கும், பசிவு பட்டினி எனக்கு கிடையவே கிடையாது. சொல்லணும், வாயை திறந்து நாம சொன்னோம். வாக்குத்தத்தம் எப்படி கொடுக்கப்படுகிறது? சும்மா லேசா சும்மா அப்படியே போறப்போக்கில் சொல்லிட்டு போறது இல்ல. ரத்த உடன்படிக்கையின் அடிப்படையில வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. நிச்சயமா நிறைவேறும், அதெல்லாம் கண்டிப்பா நிறைவேறும். இந்த உடன்படிக்கை எவ்வளவு புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பைபிள் நமக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். வாக்குத்தத்தங்கள் ரத்த உடன்படிக்கையின் அடிப்படையில கொடுக்கப்படுகிறதா இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எனக்கு பின்னாடி எனக்கு உதவி செய்யற ஒருத்தர் இருக்கிறார். தாவீது தைரியமா போறான் பாருங்க. கோலியாத்து முன்னாடி போறது கூட எல்லாம் பயந்துன்னு இருக்கான். ஆனா தாவீது தைரியமா போறான். எனக்கு உதவி செய்யற ஒருத்தர் இருக்கிறார். சிங்கத்து கிட்ட இருந்து ஆட்டை தப்பிக்கிறதுக்கு உதவி செஞ்சார், கரடி கிட்ட இருந்து ஆட்டை தப்பிக்கிறதுக்கு உதவி செஞ்சார். அந்த உதவி செய்யறவர் எனக்கு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு தைரியமா போறான். நான் ஜெயிப்பேன் அப்படின்றான். உடன்படிக்கையின் பார்ட்னர் எனக்கு இருக்கிறார். பஞ்சம் பசி எதுவுமே எனக்கு கிடையாது. ஊர்ல உலகத்துல இருக்கலாம், ஆனா எனக்கு பஞ்சம் பசின்றது கிடையவே கிடையாதுன்னு சொல்றான். நம்மளும் சொல்லணும் அது மாதிரி வாக்கு தத்தங்கள். அப்படியே உடன்படிக்கையின் ரத்த உடன்படிக்கையின் அடிப்படையில வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்படும். கண்டிப்பா நிறைவேறும். அதெல்லாம் டெஃபினட்டா நிறைவேறாம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா நிறைவேறும் அது. ஏன்னா இது வரைக்கும் உலகம் உண்டான முதற்கொண்டு இது வரைக்கும் அந்த உடன்படிக்கையின் வாக்கு தத்தங்கள் மீறப்பட்டதே கிடையாது. இப்ப நாம சொல்லணும், நான் தான் ஜெயிப்பேன், பண பிரச்சனையை ஜெயிப்பேன், மன பிரச்சனையை ஜெயிப்பேன், வியாதி பிரச்சனையை ஜெயிப்பேன், எல்லா பிரச்சனைகளையும் நான் ஜெயிப்பேன். ஏன்னா உடன்படிக்கை பார்ட்னர் என்னோட கூட இருக்கிறார், எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கறத நம்ம சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 9:7. போன வாரம் அங்கதான் முடிச்சோம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். லோதேபார்ல இருந்து அந்த மேவி போசத்தை கொண்டு வரான் தாவீது. தேடுறான், இவன் போய் தேடுறான். அந்த மேவி போசத்துக்கு ஒண்ணுமே தெரியல, உங்க அப்பா உடன்படிக்கை பண்ணிக்கலாம் ஒண்ணும் தெரியல. ஆனா அந்த உடன்படிக்கையின் அன்பு மேவி போசத் எங்க இருக்கிறான்னு அங்க தேடி வருகிறது பாருங்க. நம்மள கூட நம்ம எங்க இருந்தோமோ அங்க ஆண்டவருடைய அன்பு தேடி வந்தது. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக அன்பு. அவர் தேடி வர்றாரு, உடன்படிக்கை பண்ணிட்டாரு. நான் உன்னை கைவிடவே மாட்டேன், உயிர் உள்ள வரைக்கும் நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படிலாம் சொல்லிக்கிறார். அவர் தேடி வர்றார், நம்மளை தேடி வர்றார். நாம எங்க இருக்கிறோமோ அங்க தேடி வர்றாரு. நாம ஒண்ணும் ஆண்டவரை தேடி போல, அவர் தேடி வர்றாரு. தாவீது தேடி போறான் மேவி போசத்தை கூப்பிட்டு அவன் சொல்றான், நீ பயப்படாதப்பா, தகப்பனாகிய சவுலினுடைய நிலங்களை எல்லாம் உனக்கு நான் தருவேன். எனக்கு அப்பா என்னோட கூட உடன்படிக்கை பண்ணிக்கிறாரு, அந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்ற விரும்புறேன், எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் திரும்ப கொடுக்குறேன்றான். இவனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கூட இல்லை இப்ப. ஆனா தாவீது சொல்றான், எல்லா ப்ராப்பர்ட்டியும் நான் மறுபடியும் திரும்ப கொடுப்பேன். ரெஸ்டரேஷன் ஆஃப் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ். செகண்ட் என்னன்னாக்கா, அந்த தயவு என்ன பண்ணுதுன்னா, கிங்ஸ் ஃபுட், ராஜானுடைய போஜனத்தை அவனுக்கு கொடுக்குது. இப்படிதான் உடன்படிக்கை பண்ணி கொள்றாங்க. 1, அவங்க வஸ்திரத்தை சால்வை மாட்டிக் கொள்றாங்க. 2, அவங்க
பெல்ட் கச்சையை கொடுக்குறாங்க, 3 வாக்குத்தத்தங்களை பரிமாறி கொள்கிறாங்க. 4வது என்ன பண்றாங்கன்னா மிருகங்களை வெட்டி பொளந்து 2ஆ பொளந்து நடுவா துண்டிக்குவாங்க. மிருகத்தை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிளந்து 2 துண்டங்களையும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரா வைப்பாங்களாம். அந்த இடம் எப்படி இருக்கும்? ரொம்ப கிளீனா இருக்குமா? இல்லங்க, ரத்த சகதியே இருக்கும். அந்த மிருகத்திலிருந்து ரத்தம், எக்கச்சக்கமான ரத்தம் வழிஞ்சிருக்கும். 1-2 மிருகங்களை, நிறைய மிருகங்களை வெட்டி எதிர்க்க வைப்பாங்களாம். அந்த ரத்த சகதியிலே நடப்பார்கள். நடந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆணையிட்டுக் கொள்வார்கள். ஆணையிட்டுக் கொள்வார்கள். எப்படி ஆணையிடுவார்கள் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ரத்தத்துல நடந்து, நான் இந்த மிருகத்தை போல நானும் சாகுறேன். எதுக்கு சாகுறேன்? என்னோட உரிமைகளுக்கு நான் சாகுறேன். என்னோட உரிமைகளை உனக்கு விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்வார்களாம். ஐ டை டு மை ரைட்ஸ். என்னுடைய உரிமைகளுக்கு நான் சாறேன். என்னோட உரிமைகளை எல்லாம் நான் விட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு அந்த ஆணையிடுவாங்க. 1. 2வது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இதை மீறினால் இந்த மிருகத்தை போல ஆகட்டும் அப்படிங்குவாங்க. இந்த மிருகம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி கடவுள் எனக்கு செய்யட்டும். ஏன் இந்த உடன்படிக்கை இது ரத்தத்தின் அடிப்படையில உடன்படிக்கை பண்றேன். அதனால இந்த வாக்க நான் மீறினேன்னா, இந்த ஆணையை நான் மீறினேன்னா, கடவுள் இந்த மிருகத்துக்கு செஞ்ச மாதிரி எனக்கு செய்யட்டும். நானும் இந்த மிருகத்தை போல ஆகட்டும் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்ல, இந்த கட் பண்றாங்களா அந்த இடத்துல கன் பவுடர் போட்டு இந்த காயம் நல்ல தெரியற, வடு நல்ல தெரியற மாதிரி பண்ணுவாங்க. இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு சூடு வச்சுச்சோ இல்ல ஏதாவது ஒரு அடிபட்டு ஒரு காயம் தழும்பு ஏற்படுதுன்னா நம்ம என்ன பண்றோம்? லோஷன் நிறைய இருக்குது, சன்ஸ்கிரீன் லோஷன்லாம் வாங்கி போட்டு பூசி எப்படியாவது அது மறையணும்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்களா, கன் பவுடர் வேணும்னு வச்சு அந்த காயத்துல வச்சு அழுத்தி வடு நல்ல பெருசா தெரியற மாதிரி பண்ணுவாங்களாம். ஏன்னா இப்போ எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணி கவனம் பண்ணிருக்கேன், இந்த இடத்துல இந்த மணிக்கட்டுல கட்டி கன் பவுடர் வச்சு வடு நல்ல பெருசா தெரியுது அப்படின்னு சொன்னா, இப்ப யாராவது என்னை எதிர்த்து வராங்கன்னா நான் வெறும் கையை மட்டும் உயர்த்தினா போதும். கையை உயர்த்தும் போது இந்த வடு இந்த வடு நல்லா தெரியும் இல்லையா? வடு ரொம்ப நல்லா தெரியும் பொழுது அப்ப என் எதிர்க்க வரவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா எனக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஆள் இருக்கான்னு தெரியாது அவனுக்கு. எனக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய ஒருத்தன் எனக்கு பின்னாடி இருக்கிறான்னு அர்த்தம். அதனால வெறும் கையை மட்டும் தூக்கி காட்டுவாங்க. ஆப்பிரிக்கா தேசத்துல நீங்க பாத்தீங்கன்னா பல இன தலைவர்களுக்கும் அந்த குழுக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு முகத்துல எல்லாம் கூட நிறைய வெட்டு காயங்கள்லாம் இருக்கும் பாருங்க. அங்கங்க வெட்டு காயங்கள் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் உடன்படிக்கை பண்ணியிருக்காங்க. அவங்க பின்னாடி ஒரு பெரிய பலசாலியான ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்ப இயேசு கூட அந்த காயங்கள் பாத்தீங்கன்னா, கையில, விலாவில, காலில் எல்லாத்துலயும் காயங்கள். அந்த காயங்களை நாம என்ன பண்றோம்? ரெப்ரசன்ட் பண்றோம். அவர் சொல்றாரு, என்னுடைய தழும்புகளால் நீங்கள் ஏற்கனவே குணமானீர்கள். இந்த தழும்புகளை தூக்கி பிடிக்கணும் நம்ம. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லும் பொழுது என்ன நடக்குது? அந்த வியாதி தெரியுது. ஐயோ, இவன் பின்னாடி ஒரு பெரிய ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார், சர்வ வல்லமுள்ள தேவன் இருக்கிறார், கல்வாரி சிலுவையில வியாதியெல்லாம் சுமந்து தீர்த்த ஒருத்தர் இருக்கிறாருன்றது தெரியும் பாருங்க. வியாதி ஓடியே போயிடும். அது மட்டும் கிடையாது, இந்த ஆணையிடுவதை பத்தி நம்ம சொல்லும்போது இன்னைக்கு கூட கோர்ட்ல பல நாடுகள்ல, நம்ம நாட்டில் கூட கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஆணையிடுவாங்க. முதல்ல கேஸ் வாதாடுறதுக்கு முன்னாடி முதல்ல சொல்லணும், நான் சொல்றதெல்லாம் உண்மை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்றது ஒரு ஓத்து மாதிரி எடுக்கிறாங்க. நான் இனிமேல் இதுக்கப்புறம் நான் வாயை திறந்து பேசுற எல்லாமே உண்மைன்றத சத்தியம் பண்ணி சொல்றாங்க. இன்னைக்கும் அந்த நடைமுறை கோர்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஷேக் பண்றாங்க, ஷேக் ஹேண்ட் பண்றாங்க. ஷேக் ஹேண்ட் பண்றதும் அதுதான், இந்த ரத்தம் ஒன்றோடு ஒன்று கலக்கிறதுக்காக தான். வெட்டு காயத்தை ஏற்படுத்தி ரத்தம் வரும்பொழுது அந்த கையை கொடுத்து குலுக்குவாங்களாம் பாருங்க. இந்த ரத்தம் அந்த ரத்தமும் ஒன்னா கலக்கணும். அதுக்காக தான் ஷேக் ஹேண்ட் பண்றாங்க. நம்ம ஹலோ பிரைஸ் எல்லாம் சொல்லி ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு போறோம். இது வெறும் எங்கிருந்து ஆரம்பிச்சுன்னா அங்கிருந்து ஆரம்பிச்சு, ரத்த உடன்படிக்கையில இருந்து ஆரம்பிச்சுதான் இதெல்லாமே. அப்ப இயேசுவின் காயங்களை நம்ம ஒவ்வொரு முறையும் தூக்கி பிடிக்கணும். ஏன்னா அவருடைய காயங்கள், அவருடைய தழும்புகளால் நாம் ஏற்கனவே குணமானோம். கையை ஒவ்வொரு முறை உயர்த்தும் போது நம்ம பின்னாடி ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் இருக்கு. அதனாலதான் பாடும்போதெல்லாம் கூட கையை தூக்குறோம். நம்ம கையை தூக்கும் போது பிசாசுக்கும் நரகத்துக்கும் பாவத்துக்கும் நம்முடைய எல்லா சத்துருக்களுக்கும் காமிக்கிறோம், கர்த்தர் என் பின்னாடி இருக்கிறார், அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் என்னோட உடன்படிக்கையின் பார்ட்னர், அவர் எனக்கு பின்னாடி இருக்கிறார், தன்னுடைய இன்னுயிரை எனக்காக கொடுத்திருக்கிறார், இன்னும் ஒரு என்னுடைய பாதுகாவலராக அவர் இருக்கிறார். அவர் என் பின்னாடி இருக்கிறதுனால ஒண்ணும் பண்ண முடியாது.
எந்த வியாதி ஒண்ணும் பண்ண முடியும், எந்த பொருளாதார பிரச்சனைகளும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நாலாவது வந்து மிருகத்தை ரெண்டா பழக்கிறதுல இவ்வளோ காரியங்கள் அடங்கியிருக்கு. ஐந்தாவது என்ன பண்ணுவாங்கன்னா, பேர்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்வார்கள். பேர்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. பேர்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்றதுன்னா என்னன்னா, அந்த பேரை அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க பேரை இவங்களோட இணைத்துக் கொள்வார்கள். திருமணத்துல கூட நீங்க பார்க்கும்பொழுது என்ன பண்றாங்க, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அப்பா பேர் தான் இருக்குது கூட. ஆனா திருமணம் ஆன உடனே என்ன ஆகுது, மிஸ்ஸஸ் ரிச்சர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா யார், மிஸ்ஸஸ் ரிச்சர்ட் ஆயிடுறாங்க பேர் கொடுத்து. அது என்னன்னா உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னு உறவுக்குள்ள இருக்கிறோன்றது அர்த்தம். ஆபிரகாமுக்கு ஆபிராம் அப்படின்னு இருந்துச்சு, ஆபிரகாம் அப்படின்னு ஆண்டவர் மாத்துறாரு. அவருடைய பேர்ல இருக்கிற ஒரு எச்சை எடுத்து அவனுக்கு கொடுக்குறாரு. இது மூலமா என்ன நடக்குன்னா, சொத்து பட்டியலை வெளியிடுவாங்க. இன்னைக்கு கூட எலெக்ஷன்லாம் வரும்பொழுது என்ன பண்றாங்க, சொத்து பட்டியல் எவ்வளவு சொத்து இருக்குது அவங்களுக்குன்றத வெளியிடுவாங்க. அது மாதிரி இந்த உடன்படிக்கை பண்ணும்பொழுது பேர்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதோட நின்றுடாம, அந்தந்த ஆளுக்கு என்னென்னலாம் சொத்து இருக்கு, எந்தெந்த இடத்துல வீடு இருக்கு, எந்தெந்த இடத்துல வந்து நிலங்கள் இருக்கு, எந்தெந்த இடத்துல கிரவுண்ட் இருக்கு, எல்லா சொத்து பட்டியலும் பேங்க்ல எவ்வளவு இருக்கு எல்லாமே வந்து வெளியிடுவாங்க. நம்ம எதுக்கு வெளியிடுவாங்களா, இந்த சொத்தெல்லாம் வந்து இனிமேல் உனக்கு தேவைப்படும் நீ வந்து என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம், அனுபவித்துக் கொள்ளலாம். இப்ப இதுல என்ன ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட்னா, இப்ப இந்த 2 பேர் உடன்படிக்கை பண்ணி கொள்றாங்களே, அதுல ஒரு ஆளுக்கு வந்து பூர்வீக சொத்து ஏதோ வருதுன்னு வச்சுங்களேன், அந்த சொத்துல இவங்களுக்கும் பங்கு கிடைக்கும். அவங்களும் வந்து ஒரு பங்காளிகள் மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா இப்ப உடன்படிக்கையின் சகோதரர், உடன்படிக்கையின் பார்ட்னர், அவங்க பங்காளிகளாக விடுகிறார்கள். பங்காளிகள் ஆகிறதுனால இவருக்கு என்ன சொத்து வருதோ, இப்ப உயிர் எழுதி வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, இவருக்கு சொத்து திடீர்னு ஒரு பங்கு பாகம் வருது, இந்த இடத்துல 4 வீடு, இந்த இடத்துல 3 கிரவுண்ட் நிலம், அந்த இடத்துல 10 ஏக்கர் நிலம் வருது அப்படின்னு வருது வச்சுங்க. அப்படி வரும்பொழுது இந்த உடன்படிக்கையின் பார்ட்னர் இருக்காங்களா, அவங்களுக்கும் அதுல பங்கு இருக்காங்க. எவ்வளவு ஒரு அற்புதம் பாத்தீங்களா. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறாரு. மனிதனுடைய பிரதிநிதியாகவும் தேவனுடைய பிரதிநிதியாகவும் அவர் இருந்து உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. இப்போ நீங்களும் நானும் எப்படி இருக்கோம், நாம் தேவனுக்கு சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாய் இருக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, 17ஆம் வசனம் சொல்கிறது. 15ல இருந்து வாசிக்கும் பொழுது, அந்தபடி திரும்பவும் நீங்கள் பயப்படுவதற்கு அடிமத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் உங்களுக்கு, அந்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் அப்படிங்கிற. 16ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்று அவருடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட என்ன பண்றாரா, சாட்சியிடுகிறார். 8:17 சொல்லுது, நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. பாத்தீங்களா, நம்ம வெறும் பிள்ளைகள் மட்டும் கிடையாது, நம்ம பிள்ளைகள்லாம் ஒரு எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாத பிள்ளைங்களா இல்லைங்க. அவருக்கு எதெல்லாம் சொந்தம் அதெல்லாம் நமக்கு சொந்தம். 8:17 ரோமர்ல, பிள்ளைகளா நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாய் இருக்கிறோமே என்று வேதம் சொல்கிறது. அப்ப நீங்களும் நானும் யாரு, கிறிஸ்துவோட ஒரு உடன்படிக்கையின் பார்ட்னரா இருக்கிறோம். அவருடையதெல்லாம் நம்முடையதான் இருக்கிறது. இவர் எப்படி சுதந்திரவாளியா நியமிச்சார் பாருங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 1ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு என்ன இருக்கும், 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். சர்வத்துக்கும் ஒண்ணு கூட மிஸ் இல்ல, எல்லாத்துக்கும் அவரும் சுதந்திரவாளி. மொத்தம் இந்த உலகம், பூமி, அதனுடைய குடிகள், சமுத்திரம், வானம், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாம் அவருடைய. எல்லாத்துக்கும் அவரை சுதந்திரவாளியா நியமிச்சுட்டாரு. நம்மள என்ன பண்ணிட்டாரு, உடன் சுதந்திரவாளி ஆக்கிட்டாரு. நீங்களும் நானும் யாரு, உடன்படிக்கையின் பார்ட்னர். நீங்களும் நானும் யாரு, அந்த பார்ட்னருக்கு என்னெல்லாம் சொத்து இருக்குதோ அதுக்கெல்லாம் நம்மளும் பார்ட்னரா இருக்கும். நமக்கு தேவைன்னா போய் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். சர்ச்சுக்கு எனக்கு இடம் வேணும், சொந்தமா சபையை கட்டணும் அப்படின்னா நான் போகணும், ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை, மண்டையை போட்டு உருட்ட வேண்டியதில்லை. உடன்படிக்கையின் பார்ட்னர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆண்டவர் இவ்வளவு வேணும் எனக்கு, நிலம் வேணும், லேண்டு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவார், கண்டிப்பா அவரு தருவார். ஏன்னா சர்வத்துக்கும் அவர் தான் சுதந்திரவாளி. அவர்கிட்ட கேட்ட கண்டிப்பா கிடைக்கும், எது வேணா கிடைக்கும் அவர்கிட்ட கேட்டும் போது. ஏன்னா நம்முடைய பார்ட்னர் அவர். வெறும் பேரை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க, உடன்படிக்கையின் பங்குதாரர்களாக அவர்கள் நீங்களும் நானும் இருக்கிறோம். நாம் தேவனுக்கு சுதந்திரரா இருக்கிறோம், கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரா இருக்கும். இந்த கிறிஸ்துவை தேவன் என்ன பண்ணிக்கிறார், சர்வத்துக்கும் சுதந்திரவாளியா மாத்திக்கிறார். எல்லா சொத்துக்கும் அவர் அதிபதி ஆக்கிட்டார். நம்மள அவரோடு கூட உடன் சுதந்திரராக ஆக்கி இருக்கிறார்.
அது மட்டும் இல்ல, 6வது முதல்ல என்னது, வஸ்திரங்களை சால்வைகளை மாற்றிக்கொள்றாங்க. 2வது என்னது, பெல்ட் கச்சையை கொடுக்குறாங்க. 3வது வாக்கு தத்தங்களை பரிமாறிக்கொள்றாங்க. 4வது ஆணை இடுவித்துக் கொள்ளுகிறாங்க. 5வது இப்ப நம்ம வாசம் 5வது என்னது, பேரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சொத்து பட்டியலெல்லாம் வெளியிடுறாங்க, அவங்களதெல்லாம் நம்மளுது அப்படின்றாங்க. 6வது என்னன்னா, ஒரு மெமோரியல் உண்டாக்குறாங்க, ஞாபகக்குறியை ஏற்படுத்துகிறார்கள், கற்குவியலை ஏற்படுத்துறாங்க. இதை தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு கற்குவியலை ஏற்படுத்துகிறார்கள், ஒரு மானுமெண்ட், ஒரு ஞாபகக்குறியை அவர்கள் வைக்கிறார்கள். ஞாபகக்குறியை வைக்கிறார்கள். நிறைய இடங்கள்ல அதை நாம பார்க்கிறோம், வேதாகமத்துல பார்க்கிறோம். லாபானுக்கும் யாக்கோபுக்கும் அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தி ஒரு கற்குவியலை குவிச்சு வைக்கிறாங்க. கற்குவியலை குவிச்சு வச்சுட்டு, இந்த கற்குவியல் உங்களுக்கும் உனக்கும் எனக்கும் இது சாட்சியா இருக்கட்டும் அப்படின்னு வைக்கிறாங்க. இந்த கல்லை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கற்குவியலை அங்க நிறுத்துகிறார்கள், ஞாபகக்குறியை ஏற்படுத்துகிறார்கள். 7வது ஒரு மெமோரியல் மீல், அதாவது ஞாபகார்த்த சாப்பாடு சாப்பிடுறாங்க. மெமோரியல் மீல் சாப்பிடுறாங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல நாம் இதை பார்க்கிறோம். கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். 26ஆம் அதிகாரத்துல எல்லா நாட்டுல ஒரு பெரிய பஞ்சம். ஆதியாகமம் 26:1 நம்ம வாசிக்கும் போது, ஆபிரகாம் நாட்டில் உண்டான பஞ்சத்தை பார்க்கலும் ஈசாக்கு நாட்டுல மிக கொடிய பஞ்சம் ஒன்று உண்டாட்டு, எல்லாம் மூட்டை முச்செல்லாம் கட்டின்னு வெளியூர் போறாங்க, வெளிநாடு போறாங்க. கர்த்தர் ஈசாக்கு அவனும் மூட்டை முச்செல்லாம் கட்டுறான். கர்த்தர் ஈசாக்கு பார்த்து சொல்றப்ப, நீ இங்க இரு, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனா இருக்கிறேன். உன் தகப்பனை நான் தான் ஆசீர்வச்சேன், அவனுக்கு வேண்டிய எல்லா சொத்து பத்தெல்லாம் நான் தான் கொடுத்தேன். அதனால நீ போவாத, இங்கே இரு, நான் இங்கே உன்னை ஆசீர்வைப்பேன், நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னோட விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நீ இங்கே இரு, என் பேச்சை கேளு அப்படிங்கிற. அவன் அங்கே இருந்துட்டான். அங்கே இருந்துட்டு அவன் என்ன பண்றான், அந்த தேசத்துல விதை விதைக்கிறான் பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்துல, எந்த தேசத்துல, பஞ்ச தேசத்துல விதை விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனை அடைந்தான். அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் திரளாய் இருந்தது. அநேகம் பணிவிடைக்காரன் இருந்தபடினால பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். நம்ம கூட வாழும்போது மற்றவர்கள் நம்மளை பார்த்து என்ன பண்ணணும், பொறாமை படணும். ஆனா பொறாமையோடு நின்ற கூடாது, பொறாமை கருத்து பயமும் வரணும் நம்மால. 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பெலிஸ்தர் பொறாமை கொண்டு அவன் தோண்டின துறவுகளை எல்லாம் என்ன பண்ணாங்க, தூத்து போட்டார்கள். அவன் தோன்ற இடத்துல தண்ணி வருது, வேற யார் தோண்டினாலும் தண்ணி வரல, இவன் தோன்ற இடத்துல தண்ணி வருது. ஏன்னா ஆசீர்வாதம் இவன் மேல இருக்குது. அதனால இவன் தோண்டுகிற இடத்தெல்லாம் தண்ணீர் வருகிறது. அப்ப அபிமெலேக்கு ஈசாக்க பார்த்து சொல்றான் பாருங்க. 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 26:16 வாசிக்கிறேன். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, அபிமெலேக்கு யாருன்னா, மெலெக்னா ராஜா. இவர் ஒரு ராஜா அபிமெலேக். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கணும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். ராஜா சொல்றான் பாத்தியாப்பா, என்னோட ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிட்டேன், என்னோட நீ ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்ட, தயவுசெய்து எங்களை விட்டு போயிடு அப்படிங்கிறான். போயிட்டான் பாருங்க. 26ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன், 26ல இருந்து 30 வரைக்கும் வாசிக்கிறேன். 26ஆம் வசனத்துல 26 ஆதியாகமம். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். யார்கிட்ட? ஈசாக் கிட்ட வராங்க. இப்போ ஈசாக் கிட்ட வந்தாங்க. 27ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக் அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்து விட்டீர்களே. ஏன்பா, நீ தானே சொன்ன என்னோட பலத்தவன் ஆயிட்டு, நீ போயிடு, எங்களோட போயிடு, நீ தானே எங்களை துரத்துன, என்ன வாழ விட்டியா, துறவெல்லாம் தூர்த்து போட்டியே, இப்ப மட்டும் ஏன் வந்த அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம். பாருங்க, ஏதோ ஒரு விதத்துல இந்த ராஜாக்கு தெரியுது, ஈசா கூட கர்த்தர் இருக்கிறாருன்றது நல்லா தெரியுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க தெரியுதா, உங்களோட கர்த்தர் இருக்கிறாருன்னு தெரியணும். அந்த மாதிரி வாழணும், நல்லா பொறாமப்படுற அளவுக்கு வாழணும். சும்மா கடன்லயே வாழக்கூடாது, சும்மா பிரச்சனையிலேயே வாழக்கூடாது. எப்ப பார்த்தாலும் மூஞ்ச தூக்கி வச்சுன்னு உண்மை என்னங்க வாழ்க்கை இது, பெருசா ஒண்ணும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சந்தோஷமா இருக்கணும். நல்ல கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, இன்னைக்கு ஒரு நாளும் மறுநாள் நாளைக்கு கர்த்தர் என்ன பெரிய லெவல் கொண்டு வருவார்ன்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இருக்க வேண்டும். அப்ப 28ஆம் வசனம் சொல்றாங்க, உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஒரு ஓத்து,
என்ன பண்ணணும்? ஒரு ஆணை உருவாக வேண்டும், உண்டாகணும். ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும். 29வது வசனம், நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். பாருங்க, ஏன் வராங்கன்னா உடன்படிக்கை பண்றதுக்கு வந்தார்கள். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அங்க என்ன பண்றாங்க? உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். யாருக்கும்? அபிமெலேக்குன்ற ராஜாக்கும் ஈசாக்குக்கும் நடுவுல உடன்படிக்கை. அபிமெலேக்கு, அகுசாத்து, அப்புறம் பிகோல், சேனாபதி பிகோல், 3 பேர் சேர்ந்து ஈசாக்கோட உடன்படிக்கை பண்றாங்க. இன்னும் உடன்படிக்கையில் இன்னும் ஆணையிடுறாங்க. என்ன ஆணை ஏற்பாடு செய்யறாங்க? இப்ப நான் உங்களை சமாதானத்தோட போக விட்டது போல நீங்களும் என்ன சமாதானத்தோட போகணும். எங்களுக்கு தீமை செய்யக்கூடாது, நன்மை மட்டும் செய்யலாம். நன்மை தான் செய்யலாமே தவிர தீமை ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு ஆணை எடுத்துக் கொள்கிறார்கள். 30ஆம் வசனம், யாரு இப்ப? ஈசாக்கு. அவன் யாரு? ஈசாக்கு. அவர்களுக்குன்னா அபிமெலேக்கு, அப்புறம் அகுசாத்து, பிகோல், 3 பேருக்கும் ஒரு விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்தார்கள். ஒரு விருந்து பண்றோம் மெமோரியல் ஃபுட். அங்க உடன்படிக்கை பண்ண உடனே அங்க ஒரு ஞாபகார்த்த சாப்பாடு ஒண்ணு போடுறாங்க. இன்னைக்கு நம்ம ஞாபகார்த்துக்கு கூட்டம் வச்சு யாராவது மறித்து போட்டாங்களும் ஞாபகார்த்த கூட்டம் வச்சு சாப்பாடு போடுறோம். ஆனா உடன்படிக்கையில தான் இந்த மாதிரி விருந்தெல்லாம் பண்ணாங்க. ஒரு பெரிய விருந்து பண்றோம், விருந்து பண்ணி சாப்பாடு கொடுக்குறோம். சாப்பாடு கொடுத்தோம்னா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட பிற்பாடு இப்ப பாத்தீங்கன்னா நன்மை தவிர வேற ஒண்ணுமே பேசவே கூடாது. தீமை பேசவே கூடாது. தீமை பேச மாட்டாங்க. ஏன்னா இப்ப விருந்து சாப்பிட்டாங்க. என்ன சாப்பாடு? அது உடன்படிக்கையின் மீல், உடன்படிக்கையின் சாப்பாடை சாப்பிட்டாங்க. கற்குவியில வச்சிருக்காங்க, ஞாபக குறி வச்சிருக்காங்க. இனிமேல் இது நாள் முதற்கொண்டு நான் உன்னுடைய நலனை பாதுகாப்பேன், உன்னுடைய நலனை நான் பாதுகாப்பேன். என் வாய் உனக்கு விரோதமா பேசாது, உனக்கு விரோதமா எந்த தீமையும் செய்ய மாட்டேன். பாருங்க எப்படி அற்புதமான ஒரு உடன்படிக்கை இருக்குதுன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 பேரும் சேர்ந்து உடன்படிக்கையின் போஜனத்தை புசித்தார்கள். நமக்கு என்ன உடன்படிக்கையின் போஜனம்? கர்த்தருடைய பந்தி. ஒவ்வொரு மாசமா 2வது வாரத்துல நம்ம கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறோம் இல்லையா? பரிசுத்தமா ஆசரிக்கிறோம். அப்படி ஆசரிக்கும் போது என்ன பண்றோம்னா ஒரு பெரிய விருந்து மாதிரி. அது அந்த விருந்து சாப்பிடும் பொழுது கர்த்தருடைய அந்த அப்பத்தையும் ரசத்தையும் சாப்பிட்ட பிற்பாடு நம்ம எல்லாரும் என்ன ஆறோம்னா ஒரு பெரிய ஞாபகார்த்த சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி. இனிமேல் எனக்கு விரோதமா நீங்களும் பேச முடியாது, உங்களுக்கு விரோதமா நாங்களும் பேச முடியாது. முன்ன பகைச்சாங்க ஈசாக்க இல்லையா? எங்களை விட்டு போயிடணும், நீ எங்களோட பெரிய பலசாலி ஆயிட்ட, எங்களை விட்டு போயிடணும், இங்க இருக்க கூடாது, வாழ விட மாட்டோம் நாங்க அப்படின்னு பகைச்சவன அங்கிருந்து அனுப்புறாங்க. இப்ப 2 பேரும் உடன்படிக்கை பண்ணி 2 பேரும் அந்த சாப்பாடை சாப்பிட்டதுனால ரொம்ப பெரிய ஒரு நட்புறவுக்குள்ளாக ஆழமான நட்பு ஏற்படுகிறது, உறவு ஏற்படுகிறது. இனிமேல் தீமை ஒன்றும் நான் பேசவே மாட்டேங்க, தீமை செய்யவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன், இனிமேல் பகைக்கவே மாட்டேன் நான் உன்னை. ஏன்னா இப்ப உடன்படிக்கை விருந்த சாப்பிட்டாச்சு. இப்ப பாருங்க, நாம உடன்படிக்கை மீல சாப்பிடுறோம். இங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம அனுசரிக்கிறோம். சாப்பிட்ட பிறகு நான் உங்களுக்கு விரோதமாவும் பேச முடியாது, நீங்க எனக்கு விரோதமாவும் பேசக்கூடாது. எனக்கு நன்மை நடக்கணும்ன்றது என்னுடைய நலனை நீங்க பாதுகாக்கணும், உங்க நலனை நான் பாதுகாக்கணும். உங்களை நான் பகைக்க முடியாது, என்ன நீங்க பகைக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கோம்? அந்த உடன்படிக்கை மீல்ல, உடன்படிக்கை உணவுல பங்கு கொண்டு இருக்கிறோம். அதனால நம்ம எல்லாரும் ஒன்னு ஆயிடுறோம். அவர் எப்படி சொல்றாரு? நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டோம். நாங்கள் உம்மை தொடாமல் எதையும் தொட முடியாது, நன்மை மட்டும்தான் செய்ய முடியும். நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோட கூட உடன்படி. தீங்க செய்யவும் முடியாது, தீங்கு பேசவும் முடியாது, தீங்கு செய்யவும் முடியாது. இந்த உடன்படிக்கை எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. நம்முடைய விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட என்ன பண்ண முடியாது? தீங்கு செய்ய முடியாது, தீங்கு நினைக்க முடியாது, தீங்கு பேச முடியாது. ஏன்? எல்லாரும் ஒன்னா இருக்கோம். இப்ப உடன்படிக்கையின் பந்தியில பங்கு கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உறவும் ஐக்கியமும் நெருக்கமும் உண்டாகி விடுகிறது. ஒண்ணு, முதல்ல என்னது? சால்வையும் வஸ்திரத்தையும் மாற்றிக் கொள்றாங்க. 2வது பெல்ட், கச்சையை கொடுக்குறாங்க. 3வது வாக்குறுதிகள் என்ன பண்றாங்க? பரிமாறி கொள்ளுகிறார்கள். 4வது மிருகத்தை 2ஆ பிளந்து அந்த சகதியில், ரத்த சகதியில் நடக்கிறாங்க.
வாக்குறுதியை மீறினா நானும் இந்த மிருகத்தை போல ஆகட்டும்ன்றாங்க. 5வது பேர்களை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். 6வது மெமோரியல் ஞாபக குறி ஒண்ணு வைக்கிறாங்க. 7வது அந்த ஞாபகத்தை சாப்பாடு விருந்து பண்ணி சாப்பிடுறாங்க. 8வது அவங்க 2 பேரும் இணை பிரியாத நண்பர்களாக்கி விடுகிறார்கள். பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றாயிடுறாங்க. இணை பிரியாத நண்பர்களாக ஆகி விடுகிறார்கள். 2 நாளாகம புஸ்தகத்தில் இருப்போம். 2 நாளாகம 20ஆம் அதிகாரத்துல யோசபாத்தை பத்தி நம்ம வாசிக்கிறோம். அதுல 7ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இந்த ராஜா சொல்றான் பாருங்க, யோசபாத் ராஜா என்ன சொல்றான்னு பாருங்க. 7ஆம் வசனத்துல 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா கேக்குறான் அந்த ராஜா. அங்க இருந்தவங்களெல்லாம் துரத்திட்டு உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு அதை கொடுத்தீரே, என்றென்றைக்கும் சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? இது இங்க இப்படி வருது, சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா இருந்தது. ஆனா இங்க ஆங்கில வேதாகமத்துல எப்படி வருதுன்னா ஃபாரெவர் ஃப்ரெண்ட், யுவர் ஃபாரெவர் ஃப்ரெண்ட் ஏப்ரஹாம் அப்படின்னு வருது. அப்படின்னா என்றென்றைக்கும் சிநேகிதனா இருக்கக்கூடிய ஆபிரகாமுக்கு அவங்களுடைய சந்ததிக்கு கொடுத்தீரே அப்படிங்கிற உடன்படிக்கை பண்ணி கொள்ளும் பொழுது ஃபாரெவர் ஃப்ரெண்ட், they became forever friend. ஒருத்தரோட விட்டு பிரிக்க முடியாத அளவுக்கு 2 பேரும் ஒன்று ஆகி விடுகிறார்கள். இணை பிரியாத நண்பர்கள், முறிக்கப்பட முடியாத நண்பர்களாக ஆகி விடுகிறார்கள். மத்திய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துல 26ல இருந்து 28 வரைக்கும் நம்ம வாசிச்சோம் இல்லையா? இப்போ 26ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 26:50 இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யூதாஸ், அந்த யூதாஸ் என்ன பண்றான், அவரை காட்டி கொடுக்குறான். எப்படி காட்டி கொடுக்குறான்? முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறான். ரபி நீர் வாழ்க என்று சொல்லி முத்தமிட்டு அவரை காட்டி கொடுக்கிறான். 50ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மத்திய 26:50 வாசிக்கிறேன். ஏசு அவனை நோக்கி, சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். எப்படி கூப்பிடுறாரு? காட்டி கொடுக்கிறவனை பார்த்து சொல்றாரு சிநேகிதனே அப்படிங்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இணை பிரியாத சிநேகிதனே, முறிக்கப்பட முடியாத அன்புள்ள சிநேகிதனே, இப்பதானே என்கிட்ட சாப்பிட்ட, நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டோம், அந்த உடன்படிக்கையின் போஜனத்தை இப்பதானே சாப்பிட்டோம், இப்பதானே அப்பத்தை உனக்கு பிச்சு கொடுத்த, ரசத்துல தோய்ச்சு உன்கிட்ட கொடுத்த, நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோமே. இணை பிரியாத அன்புக்குரியவனே, சிநேகிதனே, முறிக்கப்படாத அன்புள்ள சிநேகிதனே, என் தோழனே அப்படி சொன்ன உடனே அவனுக்கு துக்கம் தாங்கவே முடியல. ஐயோ, இந்த மாதிரி ஒருத்தரை காட்டி கொடுத்துட்டோமே நம்ம அப்படின்னு சொல்லி உள்ள என்னமோ பண்ணுது அவனுக்கு. அவன் போய் என்ன பண்ணான்? 4 கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுது. தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். ஏன்னா அந்த அன்பு, அப்பேற்பட்ட ஒரு அன்பை அவன் பகைச்சிட்டான், அப்பேற்பட்ட ஒரு அன்பை காட்டி கொடுத்துட்டான், அப்பேற்பட்ட அன்புக்கு துரோகம் இழைச்சிட்டான். அதனால அவனால் அதை தாங்கவே முடியல. ஆகவேதான் 4 கொண்டு செத்தான். அப்படிப்பட்ட ஒரு அன்பு அந்த உடன்படிக்கையின் அன்பு. இணை பிரியாத ஒரு அன்புக்குள்ள அவங்க வந்துடுறாங்க. கணவன் மனைவி உறவு கூட அந்த மாதிரி தான் பாருங்க. அந்த உறவுக்கு, அந்த அன்புக்கு துரோகம் பண்ணவே முடியாது, அந்த அன்புக்கு தீங்கு இழைக்கவே முடியாது, அந்த அன்புக்கு பகைக்கவே முடியாது, அந்த அன்பை முறிக்கவே முடியாது, அந்த அன்புக்கு கெடுதல் செய்ய முடியாது. ஏன்னா அவர் 2 பேரும் இணை பிரியாத தோழர்களாகி விடுகிறார்கள், இணை பிரியாத நண்பர்களாகி விடுகிறார்கள், சிநேகிதர்களாகி விடுகிறார்கள். ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, துரோகம் இழைக்க முடியாது. ஏன்னா அவர்கள் உடன்படிக்கை நண்பர்களாக மாறி விடுகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து, நம்முடைய உடன்படிக்கை பார்ட்னர் இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்தினால நீங்களும் நானும் தேவனுடைய சிநேகிதர்களாக மாறி இருக்கிறோம். நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்? சிநேகிதர்களாக, தேவனுக்கு சிநேகிதர்களா இருக்கும். எவ்வளவு பெரிய சிநேகிதர்னா என்றென்றைக்கும் forever friend. You and I are forever friend of Jesus Christ, forever friend of God the Father. பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் என்னென்னைக்கும்
சிநேகிதர்களாக நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட் நாம் மாறி இருக்கிறோம். இப்ப பாருங்க, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 15:15 வாசிக்கிறேன். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை. இனிமேல் உங்களை ஊழியக்காரன் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்? ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். பாஸ் வேலைக்காரன் வந்து அவர் என்ன செய்ய போறாரு, எந்த நிலத்தை வாங்க போறாரு, எந்த வீட்டை வாங்க போறாரு சொன்ன இருப்பாரு, எதையும் சொல்லவே மாட்டாரு. ஏன்னா இவர் பாஸ், அவர் வந்து வேலைக்காரன். ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. You are my forever friend. Jesus said this. உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாரு. நம்ம பாருங்க, இந்த உலகப்பிரமான ஃப்ரெண்ட்ஷிப்பை நாடி தேடி ஓடுன்னு வரோம். எனக்கு யாருமே ஃப்ரெண்ட் இல்லைங்க. ஒருத்தர் கூட என் ஃப்ரெண்டே கிடையாது. யாரும் என்ன நேசிக்கிறதே கிடையாது. யாரும் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கிறதே கிடையாது. பாருங்க, ஃபார் எவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு நமக்கு. அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாரு, யூ ஆர் மை ஃபார் எவர் ஃப்ரெண்ட். நான் இனிமேல் உங்களுக்கு தீமையை செய்யவே மாட்டேன், நன்மையை மட்டும்தான் செய்வேன். நான் உங்களுக்கு துரோகமே பண்ணவே மாட்டேன், உங்களுக்கு நன்மையை மட்டும் தான் செய்வேன். அவர் சொல்றாரு, இனிமேல் நான் உங்களை ஊழியக்காரன் சொல்றது இல்லையா. நான் ஊழியக்காரன் எஜமான் செய்யறத அறிய மாட்டான். இனிமேல் நான் உங்களை என்ன பண்றேன், சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவு. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், மொத்தத்தையும் சொல்லிட்டேன். இவர் என்ன மாதிரி ஃப்ரெண்டு பாருங்க. கணவன் மனைவி உறவுல விட இந்த மாதிரி ஒரு உறவு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அதனாலதான் இன்னைக்கு தாலியை கட்டி மனைவி ஆகிட்டு நாளைக்கு உங்க அப்பா வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. நீ எனக்கு செட் ஆக மாட்டேன், இப்போ உங்க அப்பா வீட்டுக்கு போ, அப்பதான் உங்க அப்பனுக்கு தெரியும் நல்லா அப்படிங்கிற. அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா இது உடன்படிக்கையின் உறவு. உங்க வீடு தான் அவங்களோட வீடு. அப்ப யூதாஸை பார்த்து கேட்கிற, இப்பதானப்பா என் கூட சாப்பிட்ட, என்ன காட்டி கொடுக்குறிய அப்படிங்கிறாரு. அந்த அன்பின் வார்த்தைகள் அவனுக்கு உள்ள என்னமோ பண்ணி அவன் போய் சாக அடிச்சிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு அன்பு. உடன்படிக்கை நம்மையும் தேவனையும் இணை பிரியாத நண்பர்கள் ஆக்கி இருக்குது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் தேவனும் இணை பிரியாத நண்பர்களாக மாறி இருக்கிறீர்கள். சொல்ற, நம்மளை கேட்காம அவர் எதுவுமே செய்யறதே கிடையாது. எல்லாத்தையும் நம்மளை கேட்டுதான் செய்யறாரு. அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் உங்களுக்கு பிதாவுன்ட்ட கேட்ட எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ஃப்ரெண்டு நம்ம ஊர்ல இருக்கிற ஃப்ரெண்டு மாதிரி கிடையாது. இன்னைக்கு வந்து நண்பர்ல அநேகர் நண்பர்ல கொண்டுடுறாங்க, சாக அடிச்சிடறாங்க. நைஸா ஏமாத்தி கூட்டின்னு போய் தலையில கல்ல போட்டு சாக அடிச்சிடறாங்க. நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அவங்கலாம். அந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடையாது. He is forever friend of us. அவர் என்றென்றைக்கும் சிநேகிதராக இருக்கிறார். forever friend. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உடன்படிக்கை என்னையும் இயேசு கிறிஸ்துவும் இணை பிரியாத சிநேகிதர்களாக மாற்றி இருக்கிறது. இப்போ நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஹெல்பர் இருக்கிறார், எவ்வளவு பெரிய உதவியாளர், எவ்வளவு பெரிய பார்ட்னர் இருக்கிறார். அவர் தம்மையே நமக்காக கொடுத்துக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார், நீதியின் சால்வையை கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் அவர் சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறாரு. தன்னை போல ஆத்மாவை சிநேகிச்சது போல நம்மளை சிநேகிச்சு நம்மள ஊழியக்காரன் சொல்லாம சிநேகிதனேன்னு சொல்றாரு. உடன்படிக்கையின் மீள கொடுத்திருக்கிறாரு, ஞாபகார்த்தத்தை கொடுத்துக்கிறாரு, சொத்து பட்டியல வெளியிட்டு இருக்கிறாரு. எல்லாம் அவருது. அவரை சர்வத்துக்கும் சொந்தரவாளி ஆக்கிட்டாரு. நீங்களும் நானும் அவரோட உடன் சொந்தரவாளிகளாய் நீங்களும் நானும் இருக்கணும். நம்மள அந்த மாதிரி ஆக்கி இருக்கிறார். உடன்படிக்கை என்ன மாதிரி ஒரு பொசிஷனை நமக்கு தந்திருக்குன்னு பாருங்க. இனி நம்ம வந்து ஓட்டாண்டிகள் கிடையாது. நம்ம வந்து இனிமேல் வந்து ஒண்ணு இல்லாதவர்கள் கிடையாது. எல்லா சொத்துக்கும் எல்லாவற்றுக்கும் சொந்தரவாளியான இயேசு கிறிஸ்துவோட உடன் சொந்தரவாளிகளாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். அவருக்குரியதெல்லாம் நம்முடையவைகள். ஆமே. கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கு தந்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையை நாம் போற்றுவோம். இந்த உடன்படிக்கை இன்னும் வரும் நாட்கள்ல இன்னும் விளக்கமா நம்ம பார்க்க போறோம். நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா இன்னைக்கு இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரத்துல மறுபடியும் நம்ம தொடர போகிறோம். எவ்வளவு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கிடைச்சிருக்குன்றது கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இணை பிரியாத ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்குது. முறிக்கப்படாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா நமக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்துக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கேட்ட சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். மேல எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்கள தயவுசெய்து வர சொல்லுங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆராதனை முடிந்த பிற்பாடு 10th +2 படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். மேல இருந்து அவங்கள
வர சொல்லுங்க. நாம் ஜெபிப்போம். கேட்ட சத்தியத்துக்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மனம் மகிழ்ச்சி நாளுக்காக கொடான கொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் எங்கள் பிரதிநிதியாக இருந்து தேவனோடு நீர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த உடன்படிக்கை நாங்கள் மதிக்கிறோம். இந்த உடன்படிக்கை எவ்வளவு புனிதமானது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர், நீர் உண்மையே எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர். உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை தந்திருக்கிறீர். வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். ஆணையினால் உறுதிப்படுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை மீறவே முடியாத அளவுக்கு பாதுகாத்து இருக்கிறீர். ஆண்டவரே, பெயர்களை மாற்றி இருக்கிறீர். சொத்து பட்டியலை வெளியிட்டு இருக்கிறீர். உங்களுடைய தழும்புகளை பெரிய ஒரு தாக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சொத்து பட்டியலை கொடுத்திருக்கிறீர். எங்களை உடன் சொந்தராக மாற்றி இருக்கிறீர். ஞாபகார்த்தத்தை ஞாபக ஏற்படுத்தி இருக்கிறீர். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த ஞாபகார்த்த உணவு விருந்தை ஆண்டவரே எங்களுக்காக இந்த பந்தியை, பரிசுத்த பந்தியை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களையும் உண்மையும் இணைப்பிரியாத நண்பர்களாக இந்த உடன்படிக்கை மாற்றி இருக்கிறதுக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எவ்வளவு அற்புதமாக நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர். கர்த்தாவே, அருமையான இந்த சத்தியத்தை கேட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் மேல ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களாம் இவர்கள் மேல் வந்து பலிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் இவர்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் கரை புரண்டு ஓடட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, இவர்கள் செய்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே வாய்க்கட்டும், வெற்றி மேல இவர்கள் வெற்றி பெறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர், உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள், ஆணையிட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அவர்கள் மேல வந்து பலிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவைகளை எல்லாம் நீ சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்தினோம். வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் சுகமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பலன் அவர்களுடைய பலனாக மாறட்டும். உம்முடைய சுகம் அவர்களுடைய சுகமாக மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், அவர்களை வழிநடத்தும். துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காக நாம் விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். தயவுசெய்து தேர்வு எழுத போகிற பிள்ளைகள் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். Those who are going to write their public examination +2 and 10th standard as well as 8th standard also, please come forward. அவர்களுக்காக நாம் ராகுல்காக. ஓகே 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 10th க்கு ஜாம் பண்ணணும். ஓகே, இப்போ +2. ஓகே, இப்படி நல்லா ஜோதி இந்த பக்கம் ஜெபிப்போம். ஜென்சிமா, அப்புறம் வந்து கரிஷ்மா, அப்புறம் வந்து ஜெயஸ்ரீ, இவங்க 3 பேர் வந்து +2 எழுதுறாங்க. ராகுல் ஒரு தம்பி +2 எழுதுறாரு. ஜபஸ்ரீ அவங்க வந்து 10th எழுதுறாங்க. அப்புறம் ஜோதி 9th ஸ்டாண்டர்டு. ஸோ இந்த பிள்ளைகள்லாம் தேர்வு எழுதுறாங்க. இவர்களுக்காக நாம் விசேஷித்த ஜபங்களை ஏறெடுக்க வேண்டும். நாம் எல்லாரும் கண்களை மூடி இந்த பிள்ளைகளை நோக்கி கர்த்தர் இவருடைய தெய்வீக ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்து எல்லா தேர்வையும் வெற்றிகரமா எழுதுறதுக்கு வேண்டிய நல்ல சரீர சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் அருமையான பிள்ளைகள், சபை சார்ந்த பிள்ளைகள், ஆண்டவரை ஜென்சிமாக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறேன். கரிஷ்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெயஸ்ரீக்காக ஜெபிக்கிறோம். ஜபஸ்ரீக்காக ஜெபிக்கிறோம். ராகுல்காக ஜெபிக்கிறோம். ஜோதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஆண்டு வெற்றிகரமாக தங்களுடைய தேர்வை எழுதி முடிக்க நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த பிள்ளைகள் கடந்த ஓராண்டாக ஆண்டவரே எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறார்கள். ஆண்டவரே நிறைய படித்து இருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை தருவீராக. ஆண்டவரே தேர்வை வெற்றிகரமாக எந்த பயமும் இன்றி தயக்கமும் இன்றி அவர்கள் எழுத நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராகுல்காக ஜெபிக்கிறோம். ஜென்சிமாக்காக ஜெபிக்கிறோம். கரிஷ்மாக்காக ஜெபிக்கிறோம். ஜெயஸ்ரீக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த 4 பேர் +2 தேர்வு எழுத போகிறார்கள். ஆண்டவரே என்றைக்கோ படித்ததெல்லாம் அவர்களுக்கு ஞாபகம் வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்கு ஆண்டவரே அந்த ஞாபக சக்தியை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். நினைப்பூட்டுகிற ஆவியானவர் அவர்களுக்கு நினைப்பூட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேர்வு எழுதும் பொழுது ஆண்டவரே சில இடங்கள்ல ஸ்ட்ரக் ஆகி நின்றுடுவோம். ஆண்டவரே
அதுக்கு மேல ஞாபகப்படுத்தவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. படித்த பாடங்கள்லாம் நினைவுக்கு வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பயமே இல்லாம தைரியமா போய் எழுத உதவி செய்வீராக. தேவ தூதர்கள் இந்த பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். போக்கையும் வரத்தையும் இவர்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் எந்த விதமான வியாதிகளும் நோய் நொடிகளும் அணுகாமல் பலனையும் ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் தந்து ஆண்டவரே இவர்கள் வெற்றிகரமாக அந்த தேர்வை எழுதி நேரத்துக்குள்ளே எழுதி முடிக்க நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜபஸ்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 10th எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது ஆண்டவரை பிள்ளையை ஆசீர்வதிப்பீராக. தெய்வீக ஞானத்தை அறிவாற்றலை பேசுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை கர்த்தர் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணல் அத்தனையான மனோவிருத்தியும் கொடுத்திருந்தார் என்று வார்த்தை சொல்கிறது. அதுபோல எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானம், அறிவாற்றல், சாமர்த்தியம், சமயோசித புத்தி எல்லாவற்றையும் தருவீராக ஆண்டவரே. மதி நுட்பம் உண்டாகட்டும், நுண் அறிவு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய கர்த்தரிடத்திலே அவன் கேட்க கடவன், அப்பொழுது அவர் அவனுக்கு அதை தந்தருளுவார் என்று சொல்லி இருக்கிறீரே. எங்க சபை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல தெய்வீக ஞானம் உண்டா இருக்கட்டும். வெற்றியின் எண்ணம் இப்பொழுதே உருவாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எக்ஸாமை குறித்த பயங்கள் எல்லாம் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் போய் எழுத நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. தேவ தூதர்களுடைய உதவியை எங்கள் பிள்ளைகள் மேல கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. தூதர்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜோதிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அந்த பிள்ளை எழுதுகிற எக்ஸாமை கூட பிளஸ் பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். நல்ல மதிப்பெண்களை பெற்று ஆண்டவரை பாஸ் பண்ண உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் பாடங்களை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ஆண்டவரே இது முதற்கொண்டு அவர்கள் ஆண்டவரை ஜெபத்தோடு ஆண்டவரே தங்களுடைய பாடங்களை படிக்கும் பொழுது எந்தெந்த கேள்வியெல்லாம் பரீட்சைக்கு வரும் என்பதை அவர்களுக்கு உள்ளுணர்வின் மூலமாக நீர் ஆண்டவரை உணர்த்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவர். பிள்ளைகள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.